துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. களி கூறுவே என் தேவனே என் இயேசுவே. உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுங்க. என் தேவனே. விடுதலையா? உம்மையே உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுங்க. என் தேவனே. இன்னுமா? உம்மையே நேசிக்கிறேன். இன்னுமா? என் தேவனே. உம்மையே மீண்டுமா சொல்லுங்க. என் தேவனே. அந்த தேவனுடைய அன்பு, அந்த தகப்பனுடைய அன்பு உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் அணைக்கும்படி. Just let your heart, just let your heart, just let your heart. அவருடைய அன்பு உங்களை அரவணைக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. என் தேவனே என் இயேசுவே. உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். சொல்லுங்க. பாடும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த வீக் ஆக்சுவலி நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோல ஒரு கட்டடம் திடீர்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கோழிகளை எல்லாம் வளர்த்து கொண்டு இருந்தாரு. கோழியெல்லாம் வளர்க்கிற லிட்டரலி பண்ண மாதிரி. அதுல ஒரு கோழி பாத்தீங்கன்னா அது நிறைய குஞ்சு பொரிச்சிருக்கு. நிறைய கோழி குஞ்சுகளை அதை பொரிச்சிருந்துச்சு. இந்த தீப்பத்தி எரியும் போது இந்த கோழிக்கு தப்பி ஓடுகிற வாசல் இல்லை. எப்படி தப்பி ஓடுறதுன்னு தெரியல. அந்த வீடியோல அவங்க அந்த கோழி எந்த அளவுக்கு அது குஞ்சுகளை காப்பாற்றிருக்குன்றத அதை காட்டுறாங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா டக்குன்னு அந்த செட்டைகள் எல்லாம் விரிச்சு அந்த எல்லா குஞ்சுகளையுமே உள்ள சேர்த்துருச்சு. உள்ள சேர்த்துட்டு என்ன பண்ணிருச்சுன்னா அது மேல அப்படியே உட்காந்துருச்சு.
இந்த தீ எரிஞ்சு எரிஞ்சு என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த தீ வந்து அதுதான் சொல்றாங்க, இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்களால் நம்பவே முடியல எப்படி இது நடந்தது அப்படின்னு. அடிச்ச தீயில அந்த கோழியே கருகிருச்சுங்க. அடிச்ச தீயில அந்த கோழியே கருகி அந்த கோழி மேல இருந்த அந்த சிறகுகள் எல்லாம் எரிஞ்சிருச்சு. அந்த தீ அணைஞ்சு முடிஞ்சு அந்த கோழியுடைய செத்து விழுதான் உள்ள இருந்த குஞ்சுகள் எல்லாம் வெளியே ஓடுகிறது. உள்ள இருந்த குஞ்சுகள் எல்லாம் வெளியே ஓடுகிறது. மல்கியா 4:2 சொல்லுகிறது, அவர் செட்டையின் நிழலிலே உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. அவர் செட்டையின் நிழலிலே உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. எப்படி அந்த தாய் கோழி தன் ஜீவனை இழந்தாலும் தன் குஞ்சுகளை ஜீவனோடு வெளியே கொண்டு வந்ததோ, அதே போன்றுதான் இயேசு சிலுவையிலே உங்களுக்காய் தனது ஜீவனை பணயமாய் வைத்து உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து இருக்கிறார். அவர் செட்டின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. அவர் செட்டின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. This morning receive your healing right now. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சரீரத்திற்குள்ள. இந்த காலை வேளையில அவருடைய செட்டை உங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறது. அவருடைய சிறகு உங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறது. அவர் சிறகு உங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறது. அவர் செட்டின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு. துணையாளரே, துணையாளரே, சிறகில் சொல்லுங்க, நிழலில் தானே களி கூறுவே. சொல்லுங்க, துணை. அதை காட்டிலும் நான் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பிளேஸ் வேற எதுவும் கிடையாதுங்க. சொல்லுங்க, துணை. அதிகபட்ச பாதுகாப்புடைய எது தெரியுமா? அதிகபட்ச பாதுகாப்புடைய ஒரு இடம், அதுதான் ஆண்டவருடைய சிறகின் நிழல். ஓ சொல்லுங்க, இந்த காலை வேளையிலே